ஓம் நமசிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா? ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா? ஏதாவது யோகம் இருக்காதா? எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா? அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு மன வருத்தம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனைகள், ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம், என்னதான் நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம், இப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா, நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது? ஏன்னா எல்லாரும் ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம பெருசா கவனிப்போம். ஆனா உண்மையா தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை, தமிழ் வாரங்களை, நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது. அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போகிறோம், ஸ்டோர் ரூமுக்கு போகிறோம், தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை, ரொம்ப கம்மி. இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில நம்ம சிக்கியிருக்கோம். இந்த கலப்படம் அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, குட் பேபி 9043368826. அத்தனை பொருட்களும், அதாவது பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கான ஹெல்த் பவுடர், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட்டு, இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள், அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் தயாரிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்ககிட்ட வாங்கி பயன்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். சரி, இப்போ கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு தான் பெருசாக நினைப்போம். ஆனால் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, ஆங்கில புத்தாண்டை விட முக்கியமானது. ஏன்னா நம்முடைய ஜோதிட அமைப்புங்கிறது தமிழ் ஆண்டுகளை, மாதங்களை, நாட்களை வச்சு தான் கணக்கிடப்படுது. அதனால இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்குமே முக்கியமானது. அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் பணங்களையும் குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான ஆண்டா இருக்க போகுது. ஏன்னா தொழில இருந்த தடைகள்லாம் நீங்கும், ஆரோக்கியம் இனிமே நல்லா இருக்கும், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரியாகும். ஆனா இதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு, விரைச்சனி முடிஞ்சு இப்ப ஜென்ம சனியில இருக்கும். ஆனா நல்லா இருக்கு அப்படின்னா கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு. ஆனாலும் நீங்க பேலன்ஸ் பண்றது உங்களுடைய திறமை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது தன்னம்பிக்கையோட நம்மளாலே முடியும், இதெல்லாம் சமாளிக்கலாம், சமாளிக்கக்கூடிய விஷயம்தான். சமாளிக்கவே முடியாத விஷயத்த இறைவன் நமக்கு கொடுக்கல அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனிலாம் கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த 7.5 சனியில தான் ஏகப்பட்ட நல்ல மாற்றங்கள் கூட ஒரு மனுஷனுக்கு அமையும். கிடைக்காததெல்லாம் கிடைக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், எதிர்பார்க்காததெல்லாம் கிடைக்கிறது 7.5 சனியில தான். நீங்க இப்ப நினைச்சிருப்பீங்க, இப்படிலாம் நான் ஆவன்னு, இதெல்லாம் நான் அடைவன்னு நினைச்சே பார்க்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 7.5 சனி. அதனால அவ்வளவு சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இந்த காலகட்டத்திலையும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆடி போய் அடங்கி போறவங்களும் உண்டு. 100 பிரச்சனை வந்தாலும் கெத்தா தில்லோட அதை சமாளிக்க துணிஞ்சவங்களும் உண்டு. இதுல எந்த வகை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க? நம்ம மனசுக்கும் செயலுக்கும் ரொம்ப ஒற்றுமை உண்டுங்க. நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ஒரு விஷயத்த நினைச்சு பாருங்க, ஜெயிச்சிருவீங்க. தோத்துட்டோம்னு பயந்தீங்கன்னா தோத்துருவீங்க. அப்ப எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7.5 சனி அப்படின்னா நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கங்க. யாருக்கு தான் 7.5 சனி வரல? உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் 7.5 சனி உண்டு. அப்ப நம்ம ஏன் பயப்படுறோம்? நம்ம மட்டும் ஏன் பயப்படணும்? அதனால இப்ப பாதச்சனியில இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டா இருக்கும். பட்ட கஷ்டம்லாம் போதும், இனிமே நல்லதே அனுபவிங்க அப்படின்னு சனி பகவானே சொல்ற அளவுக்கு இந்த புத்தாண்டு அமையுது. ஏன்னா நிறைய லாபம், வீடு, நிலம், நகை, ஆபரணம், வண்டி, வாகனம் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு ஆண்டு. மனசுல நிம்மதி ஏற்படும். உறவுகளால், இரத்த உறவுகளால் அல்லது நண்பர்களால், துணையால மிகப்பெரிய லாபத்தை உங்களால அடைய போறீங்க. எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி வேற நடக்குது, அடுத்த ராகு பயிற்சி
வரப்போகுது. இந்த பெயர்ச்சிகளாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்க போகுது. ஒரு கெட்டது பண்ணுற கிரகம் வந்ததுன்னா ஒரு நல்லது பண்ணுற கிரகம் கண்டிப்பாக வரும். அப்படியான ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஒரு அற்புதமான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. எல்லாருக்கும் நீங்கள் பதிலடி கொடுக்க போறீங்க. உங்களை ஏளனமாக பேசினவங்களுக்கும் உங்களை நிராகரித்தவங்களுக்கும் உங்களை மதிக்காம பல விஷயங்கள் நடத்தினவங்களுக்கும் நடந்துகிட்டவங்களுக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வாழ்க்கையில் சொல்லியிருப்பீங்க, எனக்குன்னு ஒரு காலம் வரும், நேரம் வரும், அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பீங்க, நிறைய நினைச்சிருப்பீங்க, நிறைய தவிச்சிருப்பீங்க. அதற்கான தீர்வு விடை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது சொல்லி அடிப்பீங்க கில்லி மாதிரி. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு துணையாக, நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு துணையாக, நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ, அடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் ஓடி வரும், யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இதுதான் உங்களுடைய நிலை. அதாவது உங்களுக்கான காலம் வந்துருச்சு. உங்களது நேர்மைக்கும் துணிவுக்கும் கிடைச்ச காலம் இது. இந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த தமிழாண்டு முழுவதுமே மிக பெரிய நன்மையை அடைய போறீங்க. ஏன்னா பெரிய சுமை குறைய போகுது. முக்கியமாக என்ன இருக்க போகுது, ஒரு சரியான வேலை இருக்காது, உங்கள் திறமைக்கேற்ற வேலை இருக்காது. தொழிலில் இது வரைக்கும் லாபத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, கடன் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க, குடும்பத்தில் எந்நேரமும் முன்னேற்றமே இல்லாதால பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் பாதி பேர் இங்கே இருந்திருக்க மாட்டீங்க. இந்த ராசி நண்பர்களும் தோழிகளும் வெளியூர் வெளிநாடு இப்படி இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. இங்கே இருக்கிற நிம்மதியை விட அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாவது வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ இருப்பீங்க. அந்த எண்ணத்துக்கான தீர்வு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. ஏன்னா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் போய் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நீங்கள் வேணா பாருங்க, ஒரு நல்ல செய்தி வரும். ஏதாவது ஒரு செய்தி, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அல்லது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருச்சு, அல்லது வெளிநாட்டில இருந்து விசா வருது, திருமணத்துக்காக பெண் வீட்டுக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆண் வீட்டுக்காரவங்க ஒத்துக்கிட்டாங்க, இப்படி ஏதாவது ஒரு அற்புதமான செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். நீங்கள் வேணா பாருங்க. அது மட்டும் இல்லை, சகோதர வழி உறவுகளால் பிரச்சனைகள் சரியாகி அவங்களால ஆதாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், உங்களை பற்றின கெட்ட அபிப்பிராயம் போயிடும், உங்களை புரிஞ்சுப்பாங்க. நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு மனம் வருந்தி மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு வருவாங்க இந்த காலகட்டத்தில். நான் அப்படியான அற்புதமான காலம்லாம் வந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்மள்ட்ட கேட்கும் போதே நம்ம மனசு குளிர்ந்துடும். ஏன்னா நம்ம தப்பு செய்யலை, இதற்காகத்தானே இத்தனை நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், மனசு வெம்பி இருந்தோம். பல விஷயத்தில் இந்த மாதிரி நேர்மையாக இருந்து தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நேர்மையாக இருந்து உங்கள் மேலே குத்தம் வந்திருக்கும். அதுக்கு யாராவது மன்னிப்பு கேட்க வருவாங்க இந்த காலகட்டத்தில். அதுபோல் குழந்தைகளால் பெருமை, பெற்றோர்களால் பெருமை, பிள்ளைகளால் பெருமை, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் விருத்தியாகும், ஆரோக்கியம் சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் எந்த ஒரு நோயுமே அண்டாது. இன்னும் கொஞ்சம் இறை வழிபாடு, ஆன்மீக பயணம், தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு கோவிலுக்கு போய் அமர்றீங்க முடிஞ்சா, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் போய் ஒரு கோவில் வளாகத்தில் ஏதோ ஒரு நேரில் அல்லது இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி, தூய்மையான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சக்தி மிக அற்புதமான சக்தியாக இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் குழப்பமே வராது, மனசு தெளிவடையும், மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அந்த சுவாச காற்று வந்து சுத்தமான காற்றா அந்த பிரபஞ்சத்துக்கு. ஏன்னா அன்னைக்கு கோவில் குளம் கட்டுறது சும்மா ஒரு இடத்த பார்த்து வசதியாக இருக்குது கட்டிடுவோம் அப்படிலாம் கட்ட மாட்டாங்க. அந்த ஞானக்கண் மூலியமா, 7ஆம் அறிவுன்னு சொல்லுவாங்களா, அந்த அறிவின் மூலியமா அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி எப்படி விழுது அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோவில் வளாகம் அமைப்பாங்க. அதனால் அந்த இடத்துல வரும்போது இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும். ஒரு மணி நேரம் இருந்து பாருங்க, அவ்வளோ பெரிய சக்தி, எனர்ஜி உங்களுக்குள்ளார கிடைக்கும். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. மனசு சுத்தமாகும், ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க. எதை முயற்சி பண்ணாலும் அதுக்கப்புறம் தெளிவோட முயற்சி பண்ணுங்க, குழப்பமே இருக்காது. அடுத்த வார்த்தையில மிக மிக கவனமாக இருக்கணும், கோபத்தை குறைச்சிக்கங்க, எதிரிகள்கிட்ட கவனமாக இருங்க. அப்புறம் பயணங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சில விபத்துகள் அலட்சியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கையாக இருங்க போதும். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். விதி என்னவோ அது நடக்கும், அவ்வளோதான். அந்த விதியில் நம்மளா சிக்கக்கூடாது. விதியில் மதியம் உண்டு, அந்த மதியை வச்சு நம்ம வந்து தப்பிச்சுக்கணும்.
மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்க ஆசைப்பட்ட வாகனம் வாங்குவீங்க, ஆசைப்பட்ட இடம் வாங்குவீங்க, ஆசைப்பட்ட பொண்ணு பையனை திருமணம் செஞ்சுப்பீங்க. குழந்தை ஆண் வேணுமா, ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, நிறைய ஆசைப்படுங்க. அந்த ஆசைக்கு நேர்மையான வழியை கடைபிடிங்க. உழைப்பாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, யாரை நம்புறதா இருந்தாலும் சரி, யார் கூட பயணம் செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது யார் சொல்லி கேட்கறதா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா, உண்மை இருக்கா, சட்டத்துக்கு புறம்பாக இல்லாம நேர்மையான வழியா இருக்கா, இதை மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு, தொழில் இல்லாதவங்களுக்கு, அல்லது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, அல்லது வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. நண்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் எதுனா இந்த வேலையிலையும் தொழிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். அல்லது வேலையில தொழில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள், அந்த விஷயம்லாம் சரியாயிடும். அங்க இருக்கிற மனக்கசப்புகள் சரியாயிடும். அதுபோல குரு பார்வை அற்புதமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு தீரப்போகுது. இப்ப இதுக்கு முன்னாடி 5-6 வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் இந்த குரு பார்வையினால தீரக்கூடிய அமைப்பு 100% உண்டு. நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சிந்திச்சு செயல்படுறது மட்டும்தான். அதுபோல பணவரவு அதிகரிக்கும், பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். பணம், தூக்கத்துக்கு பிரச்சனை இருக்காது. பெரிய பெரிய இடம் வாங்குறது, பெரிய பெரிய வீடு கட்டுறது, பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது, பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் போற யோகம் உங்களுக்கு உண்டு. என்ன முதலீடு போட்டாலும் லாபம் உண்டு. ஆனால் முதலீடை கொஞ்சம் யோசிச்சு எச்சரிக்கையோட முதலீடு போடுறது கடமை. ஆனால் லாபம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லை, சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, இதில் கவனம் அதிகமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியம் அத்தனையிலையும் வெற்றி உண்டு உங்களுக்கு. அப்புறம் 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களும் தோழிகளும். அந்த 2 விஷயம் தலைக்கு மேலே சுத்துற கத்தி மாதிரி. 2 கத்தி தொங்கினா எப்படி இருக்கும்? ஒன்று ஒழுக்கம், ஒன்று நேர்மையான வழி. இந்த 2 விஷயம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை புகழடைய வைக்கும். ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சந்ததியினர் முழுவதும் உங்களை போற்றி புகழ்வார்கள். அது அப்படியே மாறி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை வரும். இந்த 2 விஷயத்துலையும் சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடாது. எந்த ஒரு கெட்ட மனிதர்களுடைய சவகாசம் வச்சுக்கூடாது. சுயநலவாதிகளுடைய சவகாசம் முக்கியமாக வச்சுக்காதீங்க. அப்புறம் நல்ல பலன் உண்டு. இந்த குரு பகவானால ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அடுத்தது நம்ம வரிசையாக ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பேரும் என்ன பலன்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்திலாம் தெளிவா வீடியோ போட போறோம். அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப தெளிவா பாருங்க. இந்த வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கணும், நல்ல ஆண்டாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கும் அப்படின்னு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கோம். அடுத்து தெளிவாக ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் கனெக்ட் ஆகுங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதாவது வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றியையும் புகழையும் அடைய முடியும். ஏன்னா இத்தனை காலகட்டமாக கொஞ்சம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா, நமக்கு நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு, கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையே இந்த மாதிரியான எண்ணங்கள் தான். இதெல்லாம் சரி செஞ்சீங்க, நம்மளால முடியுங்கிற எண்ணம், தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆண்டை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. மனம் சஞ்சலப்படக்கூடிய, குழப்பமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. அது மாதிரியான காலகட்டத்தில் யோகா, தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க. பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க. பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் அது. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தில் மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன், நீர் துணை இல்லாம, அல்லது நெருப்பு துணை இல்லாம, காற்று துணை இல்லாம, ஆகாய துணை இல்லாம, பூமி துணை இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலுமோ வேலையுமோ செய்ய முடியாது. அதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா தான் அதுல நம்மளால ஜெயிக்க முடியும். அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்திங்க, அது ஒரு ஈர்ப்பு. அதையெல்லாம் கவரணும், அதனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த பஞ்சதீப எண்ணெய் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், இந்த 5 எண்ணெயும் கலந்த எண்ணெய் தான் தீப எண்ணெய். உங்களுக்கு அக்கம்பத்தில் கிடைக்கல அப்படின்னா குட் பேபி இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயை பயன்படுத்தி இவங்க தயாரிக்க
தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சதீப எண்ணெய். வாங்கி அம்மனுக்கு ஏத்துங்க. கோவிலுக்கு போய் ஏத்தினாலும் சரி அல்லது வீட்டில் ஏத்தினாலும் சரி, செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமையில ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துங்க. 9 கிழமைகள் போய் இந்த பஞ்சதீப எண்ணெய் கோவிலில் ஏத்தினாலும் சரி, வீட்டில் ஏற்றி வச்சு வணங்கினாலும் சரி, பூஜை அறையில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு இருக்கிற பவர் வேற எந்த ஒரு பூஜைக்கும் இருக்காது. அவ்வளவு ஒரு பவர். ஏன்னா பிரபஞ்ச சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாற்றக்கூடிய எண்ணெய். அதனால அம்மன் விளக்குல ஏற்றி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு. நாட்டில் வேலை இல்லை, ரொம்ப பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர். ஏதாவது செல்வம் கிடைக்குமா, நகை கிடைக்குமா, அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி. அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மன்னர்கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு. அப்ப ஒரு கல்லு கிடக்குது, அழகான கல்லா கிடக்குது. சரி, அவங்க கூப்பிடுற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்றாரு, அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக. அப்ப அந்த கல்லு கேட்குது, அழகான கல்லு, டேய் முட்டாள், என்ன செய்யற, ஏன் எனக்கு வலிய உருவாக்குற, எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது. அவர் உடனே பயந்துறாரு. ஐயோ மன்னிச்சிரு, உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன், மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு. அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு, என்ன சிற்பி, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. இல்லை, இந்த மாதிரி சிலையை வடிக்க போனேன், அந்த கல் என்னை திட்டிடுச்சு, அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இந்த கல் சொல்லுது, என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது. இல்லை, நீ ரொம்ப தரமான கல்லா இல்லை, நீ பயனற்ற கல்லா இருக்க, உன்னை நான் செதுக்கிறதுக்காக உளியை போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்க கிடக்குறேன், எதையாவது என்ன செய்யுங்க, நான் தாங்கிக்கிறேன், ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன், அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்குது. உடனே இவர் அடிக்கிறாரு. ஒரு அடியில கத்துது, என்னப்பா விட்டுலாமா, வேணாம் அப்படிங்கிறாரு சிற்பி. இல்ல இல்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது. அடிக்கிறாரு, வலிக்குது, கத்துது, தாங்கிக்குது, தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது. உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு. உடனே வாங்க சிற்பி, மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு, அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு. அந்த கல்லை வச்சுட்டு, மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஷாக் ஆகுறாரு. ரொம்ப அழகா இருக்கு. மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு, அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிட சொல்றாரு மன்னர். அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க, வணங்குறாங்க. அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது. இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு புரியும். எத்தனை அடிபட்டாதான், அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும், அழகா உருவெடுக்க முடியும். அதுதான் நம்ம வாழ்க்கை. எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்லை. அடிபட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, தோல்வி அடைஞ்சு, வேதனைப்பட்டு, கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிற்போம் பாரு, அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மளை பூஜிக்கும், நம்மளை போற்றும். இதுதான் வாழ்க்கை. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.